இந்த வள்ளிக்கிழங்கு நாங்கள் சாதம் தேனில் முக்கி சாப்பிடுவோம். அந்த காலத்தில் வந்து எங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் அரிசி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். குளியை தோண்டுவாங்க, குளியை தோண்டிட்டு விறகு போடுவாங்க, விறகு போட்டு அதை எரிச்சிட்டு கங்கை மேலே வச்சுட்டு ரெண்டாவது கல்லை போடுவாங்க. கல்லை போட்டு அதுக்கு மேலே இந்த கிழங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கங்கை போட்டு அதுக்கு மேலே இலையை போட்டு வச்சுருவாங்க. மூடி வச்சோம்னா இப்போ நைட்டு மூட்டோம்னா காலையில் போட்டு புட்டு கணக்காக இருக்கும். தண்ணி இல்லாமல் இது கல்வகை. முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, அறுபடை வீடு கொண்டோனே, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரவழி தோற்றுவித்த வீரனே, தமிழரின் தனித்தேவா, இளமையே எழிலே, மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க, அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் நின்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே. எனக்கு சொந்த ஊர் எலுமலை தான். எங்கள் ஊர்ல இருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த வேலப்பர் கோவில். எல்லா வருஷமும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். எலிமலையில இருந்து காட்டு வழியாக நடந்தே போவோம் நாங்கள்லாம். எங்கள் அப்பா அம்மா வேலைக்காக திருப்பூரில் செட்டில் ஆனாலும் முடிஞ்ச அளவு எல்லா வருஷமும் போக ட்ரை பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். இடையில இந்த மாதிரி அழகான சிச்சுவேஷன்ல வரும்போது வீடியோ எடு. அப்புறம் தூக்கி விடு. ஒரு சாதாரண பயணமாக தான் திருப்பூர்ல இருந்து கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சீனிக் வெதர், மெதுவான மலைச்சாரல், ஃபில்டர் அப்ளை பண்ணி விட்ட மாதிரி பார்க்குற காட்சியெல்லாம் இருக்குது. அதில் நம்ம ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் அவங்க பங்குக்கு பயணத்தை இன்னும் அழகாக்கிட்டு இருந்தாங்க. ரூட் ரொம்ப சிம்பிள். இந்த ரூட்டில் அதிகமாக போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாராபுரம், மட்டஞ்சத்திரம், செம்பட்டி, வத்தலக்குண்டு, ஆண்டிப்பட்டி, அப்புறம் வேலப்பர் கோவில். எத்தனை தடவை இந்த ரூட்டில் போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவோம். ஒட்டஞ்சத்திரம் தாண்டினதுமே ஸ்ரீராமபுரம் கிட்ட பாதாள சம்பு முருகன் கோயில் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கிறவங்க போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, இன்றைக்கி ஒரு தடவை அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேலப்பர் கோயில் போகலாம்னு வண்டியை கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி அந்த பக்கம் விட்டாச்சு. இங்கேயே நம்ம ஐயா கருப்பசாமி தான் முதல்ல இருக்கார். அவரை தாண்டி ஒரு 16 அடி கீழே போனால் செம்பில் செஞ்ச அழகான முருகனை தரிசிக்கலாம். இங்கே உள்ளே வரும்போதே ஒரு போர்டு இருந்துச்சு, மௌனமாக இருங்க, என்ன வேணாலும் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு. அதனால் கோயிலில் ஒருத்தர் கூட வாய் பேசலை. அவ்வளோ அமைதியாக இருந்தது. அவங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். நானும் என் வேண்டுதலை மௌனமாக வச்சுட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அவங்க கோயிலோட வரலாறையும் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பிஸ்கட் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? இன்னொன்று வேணுமா? அது மேட்ல நல்லா இருந்துச்சு. கார்ல போன மாதிரி நல்லா நினைக்கிறேன். அந்த இது ஏறது நல்லா இருக்கும். ஏறது நல்லா இருக்கும். கேரளா ஃபுல்லாக இப்படி தானே இருக்கு போகிறப்ப. கேரளா சூப்பராக இருக்கு. அது என்ன கோயில்? அதான் கோயில்
வைகை டேம் பக்கத்தில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ரி காலேஜ் ஒன்று இருக்குது. அதிர்ஷ்டவசமாக அதுக்குள்ளே போகிற சான்ஸ் ஒன்று கிடச்சிது. அங்கே போனால் மான்கள்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி நம்மக்கிட்ட அப்படியே வருது, ஃபுட் எடுத்துக்குது. அப்படியே அதை பார்த்து அது கூட விளையாண்டது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஆண்டிப்பட்டி தாண்டி நம்ம வேலப்பூர் கோயில் ரோடு. அழகான கிராமங்கள், 2 பக்கமும் வயல்வெளி. அப்படியே நம்மளை ஒரு பாரதி ராஜா சினிமா ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போன அப்படி ஒரு ஃபீல். அந்த அழகளை அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. இது தமிழ் நியூ இயர் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கே கெடா விட்டு சிறப்பு கொடுக்குறாங்க. என்னடா முருகன் கோயிலில் கெடா விட்டுன்னு யோசிக்காதீங்க. முருகன் மலைக்கு மேலே இருக்கார், மலைக்கு கீழே நம்ம காவல் தெய்வம் ஐயா கருப்பசாமி இருக்கார், அவருக்கு தான் கெடா விட்டு. தமிழ்நாட்டையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. குறிஞ்சி திணையோட கடவுள், சிறந்த வேல் வீரன், வெற்றிக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறவன். என்னை கேட்டிங்கன்னா முருகன் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவன், நம்ம வாழ்வியலோட கடவுள். சரி விடுங்க, அதெல்லாம் கூட நம்மளோட நம்பிக்கை. ஆனால் நம்ம மக்கள் அதை விட அழகு. நம்ம மண்ணுக்குன்னே ஒரு பேச்சு வழக்கு இருக்கும்ல, அந்த வசக்கம் இருக்குது பாரு. இங்கே உட்காரதையா விறுவிறுன்னு இருக்குது. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, சும்மாவா சொன்னாங்க தமிழுக்கு தென்மதுரைன்னு? கேட்கவே இன்பத்தேன் வந்து பாயுது காதில். அவ்வளோ அழகு தமிழ். பேசுகிற மொழி மட்டுமா,
தான் பிள்ளையாக நினச்ச முருகனை வேண்டி விபூதி பூசி விடுற எங்கள் மக்களும் அவ்வளோ அழகு தான். பக்கம் இருக்குல்ல இருக்கு, அதை நாங்கள் கண்டெடுத்து கிழங்கு தோண்டும் போது இது பாதம், அவரோட பாதம். இது அவருடைய பாதமா? இந்த பக்கம் அது புட அவருக்கு இது போக்குவரத்து. இந்த புட வந்தா இந்த பாரு உங்க மேல ஆமா அதுலயே. ஓ அதனால கீழே கொஞ்சம் கீழே லைட் இருக்கு தனிங்க. அமேசிங். ஆனா இதுக்கு முன்னாடி வந்தப்ப இதுக்கு தெரியலைங்க. சின்ன பிள்ளைல வந்தப்ப கல்லூரி இது அடிக்கட்டுல இது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இது வந்து இந்த குழந்தைங்க குழந்தை கொடுக்கும் வரத்துக்காக வேண்டி இந்த கல் கட்டுறா அந்த சிமெண்ட் தளம் அது எல்லாம் இப்ப 2-3 வருஷம் இந்த மாதிரிலாம் வர முடியாது எங்களால. முடியாது. படியெல்லாம் இருந்துச்சுல்ல. எந்த ஊருக்கா? எழுமலை. எழுமலை. ஆனா இந்த பக்கம் இப்படி இருக்கு, இங்க ஒரு இது இருக்குன்றதே தெரியல, இப்பதான் தெரியுது. உன் வேண்டுதல் நிறைவேறணும்னா இதை பண்ணு அதை பண்ணு விரதரு பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிற சாமிக்கு மத்தியில் நீ எப்படி இருந்தாலும் என் பிள்ளையான நம்மளை அணைச்சிக்கிற கருப்பு சாமி இருக்கார்ல, அவர் நம்மளில் ஒருத்தர் இல்லையா? நீ கறி சாப்பிடு, கையில் கட்டிட்டு கூட என்னை பார்க்கவா, ஆனால் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செஞ்சிடாத, நான் இருக்கேன் உனக்கு ஒன்று பாதுகாக்க. ஆனால் பிறருக்கு நீ ஏதாச்சும் தீமை செஞ்சுன்னா நானே உன்னை தண்டிப்பேன். என் கையில் அருவாளோடு சுற்றிட்டுருக்காரு நம்ம ஐயா கருப்பசாமி. ஐயா கருப்பசாமியை கும்பிட்டுட்டு கறி சாப்பிட கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு குடி அப்படிங்கிற மாதிரி மட்டன் சிக்கன்னு வெளுத்து வாங்கியாச்சு. சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்தது. கோயிலுக்கு போனதில் மனசும் நிறைஞ்சிச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில் வயிறும் நிறைஞ்சிச்சு. டோட்டலி ஆசம் டே.